அந்த சொய் சொயின்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, கையளவு உள்ளத்திலே கடலளவு வாசம் வச்சானே, அது வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு ரூம் எல்லாம் போட்டு, கவிஞர் நீங்கள் எல்லா பாட்டும் ரொம்ப சாதாரணமாக கையாண்டுட்டீங்க, இந்த பாட்டு வந்து அப்படி எழுதிட முடியாது, இது படத்தினுடைய உயிர்நாடியான ஒரு பாட்டு அப்படின்னாரு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டேன். இது வந்து கிளைமேக்ஸில் வரப்போகுது ஒரு பாட்டுனாரு. சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த 2 பேரும் வந்து சந்திச்சிருவாங்க, ஆனால் காதலை சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க பிரிய போகிறாங்க, பிரியறதை நியாயப்படுத்தணும்னாரு. எல்லா காதல் படத்துலையும் சேர்றதை தான் நியாயப்படுத்தி பாட்டு எழுத சொல்லுவாங்க. அவர் உள்டாவை என்ன சொன்னார், பிரியறதை நியாயப்படுத்தி பாட்டு எழுதுங்கன்ட்டார். தினசரி செய்தி வாசிக்கக்கூடிய, பத்திரிகை வாசிக்கக்கூடிய ஒருவனாக இருந்ததனால் அந்த பாட்டை எழுதி நான் தப்பித்தேனே தவிர, படிக்காமல் போயிருந்தால் நான் தப்பித்திருக்க முடியாது. ஒரு நாள் திடீரென்று காலையில் எழுந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சேலத்திற்கு பக்கத்தில் 2 காதல் திருமணம் செய்து கொண்ட 2 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அந்த தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய பிணத்தை வாங்குவதற்கு 2 பேருடைய பெற்றோரும் அந்த மருத்துவமனை வாசலில் நிற்கிறார்கள். அந்த புகைப்படம் அதில் போட்டிருக்காங்க. அதை பற்றின செய்தி குறிப்பு எழுதியிருக்காங்க. நாம மடிஞ்சு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான், அதில் ஒரு வரி இருக்கும். செத்து போனால் கூட நமக்கு உறவு என்பது வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கும். அது அந்த படத்துக்காக யோசிச்சது தானே தவிர, அந்த கருத்து மேலே எனக்கு உடன்பாடு கிடையாது. அது இது காதலுக்கு எதிரான ஒரு கருத்து தான். அதை நான் சொல்லலை. அது நான் அந்த கதைக்காக யோசித்தேன். ஆனால் அந்த கதைக்காக யோசிக்கிற பொழுது, நாம் மாண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சாங்கிறது அந்த பத்திரிகையில் வந்த அந்த ஒரு செய்தி தான். அது ஒரு குத்துப்பாட்டு தான், அது ஒரு வேகமான துள்ளலிசை பாடல் தான். ஆனால் அந்த பாடலை நீங்கள் உற்று கவனித்தால் இந்த 4 வரி அதில் இருக்கும்.